ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சம்மி சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான ரிவிஷன் திருக்குறள் சீரீஸில் இன்றைக்கி 8th எத்தனை அதிகாரம் இருக்குது, அதில் என்னென்ன திருக்குறள் இருக்குது, அது சார்ந்த அணி இலக்கணம் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி 6th and 7th மொத்தமாக 10 அதிகாரம் நம்ம புது புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. திருக்குறளுடைய பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. திருக்குறளின் சிறப்பை குறிக்கும் நூல்னு கேட்டாங்கன்னா அது திருவள்ளுவ மாலை. அது ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறள் வந்து நீதி நூல் மட்டும் கிடையாது, ஒரு வாழ்வியல் நூல். எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன அதிகாரம் பார்த்தீங்கன்னா 8வதுல மட்டும் 6 அதிகாரம் இருக்குது. அந்த 6 அதிகாரத்திலும் எத்தனை குறட்பாக்கள் இருக்குது, அதுக்கான விளக்கம், அதில் இருக்கிற அணி எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ நடுவு நிலைமை அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி சொல்றது, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாயாம எது சரியோ அந்த பக்கம் நடுவு நிலைமையா நிற்கிறது. அதுதான் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தக்கார் அப்படின்னு என்னன்னா நடுவு நிலைமை உடையவர். தகவிலர் அப்படிங்கிறவங்க நடுவு நிலைமை இல்லாதவங்க என்பது அவங்கவுங்கள எச்சம் அப்படிங்கிறது எஞ்சி நிற்கக்கூடிய புகழாலும் பழியாலும் வந்து அறியப்படும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்த குறள் பாருங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்றாங்க. என்ன சொல்றாரு? சமன் செய்து, அதாவது துலாக்கோல் எப்படி இருக்கும், இந்த பக்கம் எவ்வளவு பொருள் வைக்கிறாங்களோ இந்த பக்கம் எவ்வளவு வெயிட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சமமா தன்னோட நிலைநிறுத்திக்கும். அப்படி நடுவு நிலைமையோட சரியாக செயல்படுவதே வந்து சான்றோருக்கு அழகுன்றாங்க. கோடாமை அதாவதுன்னா விலகி, அந்த நடுவு நிலைமையை விலகி இருக்காம நடுவு நிலைமையோடு அமைந்து ஒரு பால். கோடாமை அப்படின்னா சாய்ந்து இருக்காம நடுவு நிலைமையோடு இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு. அணிங்கிறது இந்த இடத்துல அழகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல போல் அப்படிங்கிற ஒரு ஓம உருபு வந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு ஊமை அணி. அவ்வளவுதான். ஸோ இப்போ இது வந்து நடுநிலைமை 2 குறள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த அதிகாரம் பாருங்க, கூடா ஒழுக்கம். இதுவும் வந்து 20 அதிகாரத்துல ஒரு அதிகாரம். கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது பாருங்க. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்றாங்க. இதுல வழியில் நிலைமையான், அதாவது மனத்தை அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவர்கள் மேற்கொண்ட வலிய தவக்கோலம். எப்படின்னா, புலியோட தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது. பெற்றம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பசு இல்லைங்களா? பசு. புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, அதாவது வலியில் நிலைமையான் வல்லுருவம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதுன்னா, வலியில் அப்படின்னா வலிய தவம் மேற்கொண்ட ஒரு மனிதன் மனதை அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவங்களா இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பசு வந்து புலியோட தோலை போத்திக்கிட்டு போய், புலி வந்து பசிச்சாலும் புல்லை திங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பசு என்ன பண்ணும், புலியோட தோலை போத்திட்டு போய் புல்லை சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை வந்து உதாரணமா சொல்றாங்க. மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர்கள் வந்து அவங்களோட தவக்கோலம் வந்து இதுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா புலியோட தோலை போத்திக்கிட்டு போய் சாப்பிட்ற பசு அப்படிங்கிறது வந்து உலகத்துல இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அதனால அது இல்லாத பொருளை வந்து ஊமையா வச்சு நம்ம சொன்னதுனால அது இழிபொருள் ஊமை அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த குறள். கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அதாவது நேரா இருந்தாலும் அம்பு கொடியதா இருக்கு, வளைவோட இருந்தாலும் யாழோட கொம்பு இனிமையா இருக்கு. அது போல மக்களின் பண்புகளை அவர் ஒரு தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கனை கொடிது, அம்புங்கிறது நேரா இருக்கு, ஆனா அது வந்து கொடியதா இருக்கு. யாழ் கோடு வந்து வளைவா இருக்கு. செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல், ஆனா யாழ் மீற்ற இசை வந்து இனிமையா இருக்கு. அது போல ஒவ்வொருவரோட செயலை வச்சுதான் வந்து அவங்கள உணர்ந்துக்கணும், தோற்றத்தை வச்சு உணர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த அதிகாரம் பாருங்க, கல்லாமை, அதாவது கல்வி கற்காமை பத்தி என்னென்ன திருக்குறள் சொல்றாரு வள்ளுவர் பார்க்கலாம். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். அதாவது
கல்லாதவர் பயனில்லாத கள்ளநிலம் போன்றவர் அப்படின்னு சொல்றாரு. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேற எந்த பயனும் இல்லை. கலர் அணையர் வந்துட்டு கலர்ங்கிறது கலர் நிலம். கலர் நிலத்துக்கு கல்லாதவரை ஒப்பிடுறாரு. அவங்க உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க, அதை தவிர அவங்களால வேற எந்த பயனும் நமக்கு கிடையாது. பயவாங்கிறது பயன் கிடையாதுன்ற மாதிரி மீனிங். சரிங்களா? உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவார் கலர் கணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர். கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டிற்கு இணையானதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர். கற்றாருக்கும் கல்லாதவர்க்கும் இடையே வேறுபாடுனா மக்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடோ அதுதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ 3 அதிகாரம் இதில் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துடுது. இதில் பாருங்க, அணி இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்துக்கலாம். இதில் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கப்பல் வந்து அவ்வளோ பெருசா இருந்தாலும் கடல்ல தான் ஓடும், ஆனால் நிலத்துல ஓட முடியாது. அதே மாதிரி தேர் வந்துட்டு அவ்வளோ சக்கரங்கள் இருந்தா கூட, பெரிய சக்கரம் வலிமையான சக்கரம் இருந்தா கூட நிலத்துல தான் ஓடும், கப்பல்ல ஓடாது. ஸோ அது மாதிரி அவங்களுடைய இடத்துல தான் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றது. இதுலயே வந்து இன்னொரு குறள் வரும் இல்லைங்களா? என்ன குறள்? பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யன் அப்படின்னு சொல்லுது. அதாவது மயில் இறகி ஆனா கூட அதை வந்து அளவுக்கு மீறி வண்டியில ஏற்றும் போது அதோட வண்டியினோட அச்சு முறிஞ்சிரும். அது மாதிரி பகைவர்கள் வந்து எளிமையானவங்க அப்படின்னு நினைச்சிட்டா, பட் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தன்மையை கூட்டிக்கிறதுக்காக நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம தோற்கடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள்ல ஒரு வள்ளுவர் சொல்லுவாரு. ஸோ இது வந்து பிரிதுமொழி அணியில கேட்கலாம், அதுக்காக இதை நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ இதில் நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பெருநாவலர், முதல் பாவலர், நாயனார், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் முப்பால் அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இயல் பிரிச்சிருக்காங்க. இதில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இயல் இருக்கு. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இயல் இருக்கு. பொருட்பால்ல அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல் இருக்கு. அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அதே மாதிரி இன்பத்துப்பால்ல களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயல் இருக்கு. இது வந்து கேட்பாங்க, அறத்துப்பால்ல என்ன 4 இயல்கள் கொடுத்துட்டு அதாவது எந்த இயல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேட்பாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அறத்துப்பால் அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், இல்லறமும் துறவரம் ரெண்டும் கலந்துருச்சு. ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பால்ல. அதே மாதிரி இன்பத்துப்பால்ல களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுல வேற ஏதாவது நம்ம வந்து அணி விட்டுருக்கோமான்னு பார்த்துக்கலாம். இதுல ஒன்று விட்டுருக்கோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தாறு போல கெடும். அதாவது பழி வரும் ஒன்றது சிந்தித்து தம்மை காத்துக்கொள்ளருடைய வாழ்க்கை வந்து நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அணிந்துவிடும் போலன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால அது ஊமை அணி. சரிங்களா? அடுத்து பாருங்க, 2வது டேர்ம், அதாவது 2வது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கோடிட்டிடம் சொல்லியிருக்காங்க. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மீந்தற்று அப்படின்னு சொல்லி வருங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர். இது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தது. சீர்களை முறைப்படுத்துக பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு வினைப்படு பாலால் அன்ன வினைப்படு பாலால் கொழல் இல்லைங்களா? அதுதான். ஸோ இப்போ இது வந்து அந்த வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது வந்து கடலோடும் நாவாய் அந்த திருக்குறள். சரிங்களா? அடுத்து பாருங்க, செங்கோன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இதுவும் கொடுத்துருக்காங்க நமக்கு. செங்கோன்மைங்கிறது நேர்மையான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அதுக்கு மீனிங்கு. ஸோ அது சம்பந்தமா எத்தனை குறள் கொடுத்துருக்காங்கன்னா பார்க்கலாம் வாங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி. ஓர்ந்து கண்ணோடாது
இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது அப்படின்னா ஒரு பக்கம் சாயாது. இறை புரிந்து யார் மாட்டும் எதையும் நன்கு ஆராய்ந்து செய்யக்கூடிய சேர்ந்து செய்வதே வந்து ஒரு சிறந்த ஆட்சி. இறை புரிந்துனா இறைவன் நடத்தக்கூடிய ஆட்சின்ற மாதிரி மீனிங். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். என்ன அர்த்தம்? உலகத்தின் உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அதாவது இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யன். அப்படி உலகத்து உயிர்கள், வையகத்தில் உள்ள வையகம்னா உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது உயிர்களை வந்துட்டு அரசர் காப்பாற்றுவார். அந்த அரசரை வந்து அவனோட முறை காக்கும், அவனோட குற்றமற்ற ஆட்சி தான் வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற எந்த அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்வன்மை அவையறிதல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து படைச்செருக்கு இல்ல நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. நட்பு ஆராய்தல்னா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தரோட நட்பு ஏற்படுத்தி கொள்ளும் போது அது வந்து சிறந்த நட்பா இல்லையா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட சேரும்போது நமக்கு எப்படிப்பட்ட பின் விளைவுகள் இருக்கும், நன்மை தரக்கூடியதா இருக்குமா, தீமை தரக்கூடியதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயாம மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவங்களோட நம்ம வச்சுக்கக்கூடிய நட்பு வந்து தாம் சாகக்கூடிய அளவுக்கு வந்து துன்பம் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. கேண்மை அப்படிங்கிறது நட்பு. கடைமுறைதான் சாம் துயரம் தரும். சாம்னா சாகும் அளவு துயரம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. கடைமுறை தான் சாம் துயரம் தரும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது கேட்டுன்னா துன்பம். அந்த துன்பத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு துன்பத்துல கூட ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து கொட்டும் அளவுகோல். அதாவது இளைஞர் அப்படிங்கிறவங்க இந்த நட்பு பாராட்டக்கூடிய நண்பர்கள். ஸோ அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பத்திலையும் வந்து ஒரு நன்மை இருக்கு. எப்படி அப்படின்னா அந்த தீமை நடக்கும்போது நம்மளோட நண்பர்களுடைய இயல்பை வந்து அளந்து காட்டும். அதுதான் வந்து அதோட அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாட்டுங்க பண்புடைமை. அதுலயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். அதாவது பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது, இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பண்புடையார் பட்டு உண்டு உலகம், அதாவது பண்புடையார் இருக்கிறதுனாலதான் சான்றோர் வழியில் நடக்கிறதுனால இந்த உலகம் வந்து இன்னும் இருக்கு, இயங்குது. அது இல்லை அப்படின்னா என்ன, மண்ணுக்குள் வந்து மாய்வது மண் அப்படின்னா மண்ணுக்குள்ள வந்து புதைந்து அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அதாவது பண்புடைமை இல்லாதவங்க வந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய செல்வம் வந்து அந்த தூய்மையற்ற பாத்திரத்துல பாலை ஊத்துனா எப்படி திரிஞ்சு போயிடுமோ அது மாதிரி அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் வந்து பயனின்றி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரிந்தற்று அப்படின்னு வர்றதுனால, நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால இது வந்து உவமை அணி. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்க, இன்பம் தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு என்பது. அடுத்து பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு, 3வது போட்டுக்கலாம். அடுத்து பணிவு கொள்ளும் காலம் எப்போ அப்படின்னா செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது அப்படிங்கிறது நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அதாவது இன்பம் தருவது நட்பு என்பது பண்புடையவர் நட்பு. இன்பம் தருவது சிரித்து மகிழ மட்டும், அதாவது நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று, இன்பம் தருவது பண்புடையார் நட்பு அப்படி சொல்லிக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இதில் 8th இருக்கக்கூடிய 6 அதிகாரத்தில் மொத்தமாக வந்து 12 திருக்குறள் இருந்தது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் வச்சு கேட்டிருப்பாங்க. ஒன்று எதுகை மோனை கேட்பாங்க, இல்லைன்னா அணி கேட்பாங்க, அது இல்லைன்னா வந்து சீர்களை வந்துட்டு கரெக்டாக பொருத்தி எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இதிலிருந்து என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல நமக்கு வந்து அந்த 8th யூனிட் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு தமிழ்நாடு தமிழ் புலவர்கள் பற்றி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் கூட திருக்குறளை வச்சு நிறைய கேட்குறாங்க.
ஸோ இதுக்கு வந்து பொருள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காக தான்.